நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லினால் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ சொல்வேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆமென், ஆமென். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கிறோம். தாவீது என்ன தெரியுமா சொல்வாரு? அவர் அநேக கஷ்டத்தின் மத்தியில் அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 23ஆம் அதிகாரம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 23ஆம் அதிகாரம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். ஆமென். இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா என்ன தெரியுமா முக்கியம்? கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களை நிலைத்திருக்கிறதுக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடருவதற்கும் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கும். ஆமென். வேலையாளுக்கும் எஜமானுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? உதாரணத்திற்கு, உங்களுடைய சொந்த பொருளா இருந்துச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஜீவனை கொடுத்து அதை மீட்டுக் கொள்ளுவீங்க. இப்போ ஒரு ஆடுகளுக்கு ஒரு வேலையாள ஒரு கூலிக்காரனாக வைக்கிறாங்கன்னா, ஓனாய் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? அவங்க ஓடி போயிடுவாங்க. அப்படிதான் அநேகர் ஓடி போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். ஆமென். அதனாலதான் நம்மளுடைய ஒரே மெய்ப்பரா இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பரா இருக்கும் பொழுது நம்மளை எங்கேயாச்சும் தாழ்ச்சி அடைய விடுவாரா? கண்டிப்பா விட மாட்டார். இந்நாள் வரைக்கும் நம்மளை தாழ்ச்சி அடையாதபடிக்கு நம்மளை நடத்தி வந்தார். இனியும் நம்மை நடத்துவார். ஆமென். நம்ம சேர்ந்து அந்த பாடலை மீண்டுமாக பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த நன்றியோடு கூட நம்ம சேர்ந்து பாடலாம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சேர்ந்து பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ
இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது கால நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நாம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதே கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையா இருக்குது. ஆமென். நம்ம இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய பெரிய கிருபையா இருக்குது. ஆமென். நம்ம சேர்ந்து இன்னொரு பாடல் நாம பாடுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம மனசார என்ன பண்ண முடியும்? களி கூற முடியும். ஏன்? தேவன் இங்க இருக்கிறார். ஆமென். உலகத்தில் காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமான காரியங்களா இருக்கிறது, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்னைக்கு நம்மள தேவனை பார்க்க முடியுதா? கண்ணால பார்க்க முடியுதா? தேவனை நம்மளால பார்க்க முடியுதா? முடியல. ஆனா இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற காரியங்கள் எல்லாமே மாறி போகுது. ஆனா தேவன் மாறாதவரா இருக்கிறார். நம்மளால தேவனை பார்க்க முடியலனாலுமே தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்தி வருகிறார். ஆமென். நல்லா கை தட்டி பாடலாமா? கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறு. கைத்தட்டி பாடி, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைத்தட்டி பாடி, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் நிற்பதற்கும் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே,
எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கரங்களை தட்டி களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து சேர்ந்து பாடுவோம். கைத்தட்டி கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நாம இதுவரைக்கும் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் தேவன் பெரிய காரியங்களை தான் செய்து வருகிறார். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நம்ம கேட்டது சின்ன காரியமா இருக்கலாம், ஆனா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் பெரிய பெரியவைகளா இருக்குது. இன்னைக்கு நம்மளை நம்பி ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்கறதை யோசிக்கிறாங்க, அப்படிதானே? ஆனா இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தினதுனாலதான் இன்னைக்கு நம்ம பாவத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கோம். ஆமென். நம்ம சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுத்தோம். நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே
சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகளில் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. இரத்தமே இரத்தமே கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எழும்பி நின்று பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர். எழும்பி நின்று பாடுவோம் எல்லாரும். அவருடைய முகத்தை நோக்கி சேர்ந்து பாடுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அநேக நேரங்கள்ல உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மள ஒன்றுக்கும் உதவாதவங்க, உடைந்து போனவங்க, நாம எதற்குமே பிரயோஜனமற்றவர்கள்னு சொல்லிதான் எல்லாருமே அழைப்பாங்க. ஆனா தேவனும் உடைந்து போன நம்மளை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். தொலைந்து போன நமக்காக தான் தேடி வந்திருக்கிறார். அவருடைய அன்பு இந்த பூமியில யாருடைய அன்புக்குமே அது ஈடாகாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கார். அவரை கம்பேர் பண்ணும் பொழுது வேற யாருடைய அன்புமே அதற்கு ஈக்குவல் ஆகாது. அவருடைய முகத்தை நோக்கி, அந்த ஒரு நம்பிக்கையுடைய முகத்தை நோக்கி நம்ம சேர்ந்து அர்ப்பணிப்போடு கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் வெறுப்பதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா,
இரக்கத்தின் சிகரம் ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவி தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. உங்க கரங்களை உயர்த்தி, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். அவருடைய முகத்தை நோக்கி பாருங்களேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரையில் வெட்கப்படாமல் நடத்தி வருகிறார். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அவரை நம்பி வந்திருக்கிற நம்ம ஒரு நாளும் அவர் இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்தி வருகிறார். உன்னதமான தேவன், அவர் உன்னதமான மறைவிற்குள்ளாக நம்மளை மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாக நம்மளை இதுவரை பாதுகாத்து வருகிறார். அந்த உன்னதத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசைகளும், அந்த உன்னதத்திலிருந்து தான் நமக்கு உதவிகளும் நமக்கு கொடுக்கப்பட்டு உன்னதமானவரை நோக்கி உண்மையுள்ள இருதயத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண. கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். இந்த காலை வேளையிலையும் உங்க எல்லாரையும் மீண்டும் பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி. சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக உங்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட மிக முக்கியமான நேரமா இருக்கிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துடலாமா? கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து லைனை ஷேர் பண்ணி ஃபில் பண்ணி உட்காந்துக்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்திருந்தார். இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிலத்துல கடினமா இருக்கும் பொழுது விதையை விதைப்பாங்களா, இல்லை நல்லா மழை பெய்யுது நல்லா அந்த நிலத்தை உழுதுக்கு அப்புறமேட்டு விதை விதைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த நிலம் நல்லா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும்? விதை உள்ள போகும். அப்படித்தானே? இன்னைக்கு நம்மளுடைய இருதயமாகிய நிலமும் எப்படி இருக்குது? கடினமா இருக்குதா? ஐயோ லேட்டா வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி கடினமா இருக்கா? இல்ல டிராபிக்கா இருந்துச்சுன்ற மாதிரி கடினமா இருக்கா? ஐயோ சாப்பிடாம வந்துட்டோமே, சரி வீட்டுல என்ன சமைச்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே, அந்த மாதிரி கடினமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை நான் நினைக்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம். நல்ல ஒரு திறந்த மனதோடு கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டு இந்த வார்த்தையின் மூலமா நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம். ஆமென். நம்ம மத்தியில் இருக்கிற போதகர் யோவான் அவர்கள் நமக்காக வார்த்தையை கொடுப்பாங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருமே உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனுக்கு ஆராதனை செலுத்தவும் மகிமை செலுத்தவும் தேவன் கொடுத்த உன்னதமான கிருபைக்காக நானும் தேவனுக்கு அதிகமாக நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எப்படிப்பட்ட ஒரு காலங்களில் கடந்து சென்றுட்டு இருக்கோம்? கடைசி காலம். ஓகே, கிறிஸ்தவர்கள் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இருக்கோம்? அடுத்த மாசம் என்ன இருக்குது? ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இருக்கு, அப்படிதானே? ஸோ அதுக்காக ஜனங்கள் எல்லாருமே இந்த நாட்கள்ல இருந்து உபவாசம் இருக்கிறாங்க, அப்படிதானே? உபவாசம் இருந்து நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட எல்லா கிறிஸ்தவர்களுமே இருக்கிறாங்க. முஸ்லிம்ஸும் அதே போல என்ன செய்யறாங்க? முஸ்லிம்ஸும் ரம்ஜானுக்காக நோன்பு இருக்கிறாங்க, அப்படித்தானே? ஸோ எல்லாருமே அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுமே அனைகர் அப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. புரிஞ்சுக்கொள்வோம் எப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறதான
உபவாசம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்வோம், நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த டிவி தெரியுற மாதிரி வைக்கிறீங்களா? ஓகே. என்னன்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, தேவன் விரும்புகிற உபவாசம் என்ன அப்படிங்கறதா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரும் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அமேன், அமேன். இயேசு கிறிஸ்துவின் இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களிடத்திலையும் வந்து யாரு பேசுறாங்க? இந்த இடத்துல பார்க்கும்போது யோவானுடைய சீஷர் அவனிடத்துல வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்து என்ன கேட்கிறாங்க? நாங்களும் பரிசேயரும் உபவாசிக்கிறோம், ஜபிக்கிறோம், ஆனா உம்முடைய சீஷர்கள் வந்து என்ன செய்யல, உபவாசிக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில் என்ன? அமேன். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? அதாவது மணவாளன் இருக்கும் பொழுது இவங்க உபவாசத்தோடு இருப்பாங்களா அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. அடுத்து, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அமேன், அமேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேல 14வது வசனத்துக்கும் 15வது வசனத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. 14வது வசனத்துல எந்த உபவாசத்தை பத்தி கேட்கிறாங்க? மாம்ச பிரகாரமான உபவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் யோவானுடைய சீஷருக்கு தெரியுமா ஆவிக்குரிய உபவாசம்னா என்ன அப்படிங்கிறது? தெரியாது. அவங்க மாம்ச பிரகாரமான உபவாசத்தை பத்தி இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி பதில் கொடுக்கிறாரு அப்படின்னா, மாம்ச பிரகாரமான உபவாசத்தை பத்தி சொல்லல, ஆவிக்குரிய உபவாசத்தை பற்றி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல பேசுகிறார். அமேன், அமேன். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இந்த வசனத்தை வாசிக்கும் புரிஞ்சுக்க முடியுதா? மணவாளன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா யார சொல்றாரு? பார்க்க போறோம். உபவாசம்னா என்ன? உபவாசம் ஓகே, நீங்க டைரக்டா நீங்க வந்து ஆவிக்குரிய உபவாசத்துல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உபவாசம் அப்படிங்கிறது என்ன? ஆகாரம் புசிக்காமல் இருப்பதுதான் என்னன்னா உபவாசம். நமக்கு பசிக்கும், ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்து தேவனை தொழுது கொண்டு, அந்த நேரத்துல சாப்பிடாம சும்மா இருக்கிறது வந்து உபவாசம் சொல்லல. சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா என்னது? உபவாசம். சில பேர் வந்து சாப்பிடாம இருப்பாங்க, ஆனா ஜெபம் பண்ண மாட்டாங்க. அது உபவாசமா? அது உபவாசம் இல்ல, அது பட்டினியா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? சாப்பாடு இல்ல அதனால சாப்பிடல. சில பேர் வீட்டுல சாப்பாடு இருக்கும், ஆனாலும் சாப்பிடாம இருந்து தேவனுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய இந்த சூழ்நிலைகள்லாம் மாறணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறாங்க? சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்றாங்க. அதுதான் என்னன்னா உபவாசம் நாம பாக்குறோம். அப்ப உபவாசம் என்னது? ஆகாரம் புசிக்காமல் இருப்பது. உபவாசத்தை வேதாகமம் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமாக வேதாகமம் பிரிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல
மாம்ச பிரகார உபவாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஆவிக்குரிய உபவாசம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? மாம்ச பிரகாரமான உபவாசம்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதை விட மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய உபவாசம். ஆமென், ஆமென். இந்த ஆவிக்குரிய உபவாசத்தை நாம இருக்கிறது மிக மிக அவசியம். அதுதான் என்ன செய்கிறாருன்னா தேவன் விரும்புகிற ஒரு உபவாசமாக இருக்கிறது. ஓகேங்களா? முதலாவது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாள் நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ புறம்பான மனிதன் ஒரு மனுஷன் இருக்கிறான், அதே போல உள்ளான மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறான். 2 விதமான மனுஷங்களை பார்க்கிறோம். 2 விதமான உபவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மாம்ச பிரகாரமான உபவாசம், ஆவிக்குரிய உபவாசம். அதே போல புறம்பான மனிதன் ஒருவனை பார்க்கிறோம், உள்ளான மனிதன் ஒருத்தனை பார்க்கிறோம். அப்போ 2 விதமான ஆகாரங்களும் இருக்கு. மாம்ச பிரகாரமான ஆகாரமும் இருக்குது, ஆவிக்குரிய ஆகாரமும் என்ன செய்கிறதுனா இருக்குது. அப்ப இந்த இடத்துல 2 விதமான மனிதனை பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமென், ஆமென். இந்த வசனத்துல 2 விதமான ஆகாரத்தை குறித்து பார்க்கிறோமா? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அழிந்து போகிற போஜனம் சொல்லுகிறது எந்த போஜனத்தை பத்தி சொல்றாரு? மாம்ச பிரகாரமான ஆகாரத்தை பத்தி, போஜனத்தை பத்தி சொல்றார். இன்னொரு போஜனம் என்ன? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ஒரு போஜனமானது இருக்கிறது. எப்படி புறம்பான மனிதன் உள்ளான மனிதன் பார்க்கிறோமோ, அதே போல புறம்பான மனிதன் சாப்பிடக்கூடியதான ஆகாரமும் இருக்கிறது, உள்ளான மனிதன் சாப்பிடக்கூடியதான ஆகாரமும் இருக்கிறது. அப்போ புறம்பான மனிதன் சாப்பிடக்கூடிய ஆகாரமும் சாப்பிடாம நிறுத்தி வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடாம நிறுத்தி வச்சு ஜெபம் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாஸ்டிங், அப்படிதானே? உபவாசம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதான் மாம்ச பிரகாரமான உபவாசம். ஆனா அவங்க என்ன செய்யல? சாப்பிடல. வரலாறுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்குதா? உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது எஸ்தருடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாருமே எப்படி எஸ்தரும் கூட இருந்தவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க? உபவாசம் இருந்து புசிக்காமலும் குடிக்காமலும் இருந்ததுனால தேவன் என்ன செய்தாரு? பெரிய ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு? தேவன் செய்கிறார். ஏன் அப்படின்னா தேவன் பார்க்கிறார், ஜனங்கள் சாப்பிடாம இருந்து எனக்கு இந்த வந்து நடக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறாங்க? தேவன் இடத்துல மன்றாடுகிறாங்க. அதே போல யோனா அனுப்புறாரா? தேவன் அனுப்பும் பொழுது நினிவே பட்டணம் வந்து அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது அங்க உள்ள ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? ரெட்டு எடுத்து சாம்பல் உட்கார்ந்து இருந்து ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு தண்ணி கூட கொடுக்காம என்ன செய்யறாங்க? அதுக்குமே ஃபாஸ்டிங் போட்டுறாங்க. அதுவுமே என்ன செய்யட்டும்? உபவாசம் இருக்கட்டும். ஏன்னா தேவன் என்ன செய்ய போறாரு? இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். உபவாசம் இருக்கும் பொழுது இந்த பட்டணம் என்ன செய்யாது? அழிக்கப்படாது. தேவன் மனம் இறங்குவார் அப்படிங்கிறது தான் ஜனங்களுடைய ஒரு நம்பிக்கையும். அதே போலதான் தேவனும் என்ன செய்தாரு? மனம் இறங்கினார், இந்த பட்டணத்தை அழிக்கல. சோ இதன் மூலமாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா இது மாம்ச பிரகாரமான ஒரு உபவாசம். என்ன செஞ்சாங்க? ஆகாரம் இருந்துமே இந்த பட்டணம் அழிஞ்சிடக்கூடாது, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மரித்திடக்கூடாது. தேவன் மனம் இறங்கணும் அப்படிங்கறதுக்காக மாம்ச பிரகாரமாக என்ன செய்யறாங்கன்னா உபவாசம் இருந்தாங்க. இது எல்லாமே பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் பார்க்கிறோம்.
ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாம்ச பிரகாரமான உபவாசமும் இருக்குது. அதை விட மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய ஆவிக்குரிய உபவாசம். ஆமென், ஆமென். ஆவிக்குரிய உபவாசம் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, எப்படி மாம்ச பிரகாரமாக ஆகாரத்தை புசிக்காம ஜெபம் பண்ணி கொண்டு தேவனிடத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை செலுத்துறாங்களோ, தேவன் அதற்கு செவி கொடுத்து என்ன செய்யணும், அந்த ஒரு பதில் கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும், தங்களுடைய சிறையிருப்பு நீங்கணும் அப்படிங்கறதுக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ, இதே போல ஆவிக்குரிய விதத்திலையும் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், உபவாசம் இருக்கணும். அதுதான் என்ன செய்கிறார்னா தேவன் விரும்புகிற ஒரு உபவாசமாக இருக்கு. ஆமென், ஆமென். வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 14-15 ஏற்கனவே வாசிச்சதுதான். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரும் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்காமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஆமென், ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல பேசுகிறார். மணவாளன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மணவாளனா யாரு? அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அமேன், அமேன். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறதான மணவாளன்கிறது யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். பார்க்கிறோமா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் அப்படின்னா, மணவாளன் அப்படிங்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தது போல யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ வந்து கேள்வி கேட்கறது வந்து மாம்ச பிரகாரமான உபவாசத்தை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. பரிசேயர் சதுசேயர்கள் அது மட்டும் இல்லாம நியாயப்பிரமாணத்தின்படி அநேக போதகர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை நாட்களில் அநேக போதகர்கள் இருந்தாங்க. அந்த போதகர்களும் என்ன செஞ்சாங்கன்னா உபவாசம் இருந்தாங்க. அவர்கள் இருந்த உபவாசம் என்னன்னா மாம்ச பிரகாரமான உபவாசம். ஆனா இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்கள் என்ன செய்யல, மாம்ச பிரகாரமான உபவாசம் இருக்கல. அவங்க எப்படிப்பட்டதான ஒரு உபவாசம் இருந்தாங்க அப்படின்னா ஆவிக்குரியதான ஒரு உபவாசத்துல இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யல, உபவாசம் இல்ல, உபவாசம் இருக்கல. மணவாளன் வந்து அழைத்து செல்லப்படும் பொழுது மணவாளன் அவர்களை விட்டு எடுபடுகிறதான அந்த ஒரு நாட்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா உபவாசம் இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட உபவாசம் அப்படின்னா ஆவிக்குரியதான உபவாசமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்போ ஆவிக்குரிய உபவாசம்னா என்ன அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். எதற்காக ஆவிக்குரிய உபவாசம் இருக்கணும்? ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் நோக்கம் இல்லாம ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? ஒரு நோக்கம் இருக்கும். ஆவிக்குரிய விதத்திலையும் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்படின்னா உபவாசம் இருக்கணும். எப்படி அந்த உபவாசம் இருக்கணும் அப்படிங்கையும் நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். மார்க் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஆமென், ஆமென். ஆவிக்குரிய உபவாசம், ஆவிக்குரிய ஆகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு ஆகாரமாக இருக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய ஆகாரம் யாருக்கு நம்ம கொடுக்கிறோம்? ஆவிக்குரிய ஆகாரம் உள்ளான மனிதனுக்கு நம்ம கொடுக்கிறோம். அப்படிதானே? நம்முடைய ஆவிக்கு நம்ம கொடுக்கிறோம். மாம்ச பிரகாரமாக நீங்க 10 நாள் சாப்பிடல அப்படின்னா உங்களுடைய மாம்சம் எப்படி இருக்கும்? சோர்வாக இருக்கும். அப்படிதானே? அதே போல நல்ல ஆகாரத்தை நம்ம வந்து சாப்பிடாம
நல்ல ஆகாரம் வீட்டில் இல்லை, அதுக்காக கிடைக்கிறத வந்து ஏதாவது எடுத்து சாப்பிடலாமா? அநேகர் வந்து என்ன செஞ்சிருவோம், கிடைக்கிறத சாப்பிட்றது அந்த மாதிரி என்ன செய்வோம் இருப்போம். அப்படி இருந்தோம்னா ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தானே? நல்ல ஆகாரம் இல்லாம கிடைக்கிற ஆகாரத்தை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா உடல் நலத்துக்கு அது எப்படி இருக்கும், கேடு விளைவிக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கும். அதே போல ஆவிக்குரிய விதத்துல நம்மளுடைய ஆவியானது அது என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக என்ன செய்யணும், வாழணும். தேவனோடு கூட நம்முடைய ஆவி நித்திய நித்தியமாக வாழணும் அப்படின்னா அந்த ஆவிக்கும் என்ன செய்யணும், ஆகாரம் கொடுக்க வேண்டும். அந்த ஆகாரம் தான் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கவில்லை அப்படின்னா ஜனங்கள் என்ன செய்யணும், கிடைக்கிற ஆகாரத்தை எடுத்து சாப்பிடலாமா? ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தராகிய ஆண்டவரே சொல்றாரு. எப்படிப்பட்ட பஞ்சத்தை நான் அனுப்புவேன்னு சொல்றாரு? ஆமென். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சத்தை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பஞ்சம் வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை என்ன செய்ய மாட்டாராம், கர்த்தரே கொடுக்க மாட்டாராம். கர்த்தரே கொடுக்கல அப்படின்னா ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்யணும், ஜனங்கள் எல்லாருமே ஆவிக்குரிய விதத்துல உபவாசம் இருக்கணும். மாம்ச பிரகாரமா என்ன செய்யலாம், காலையில சாப்பிடலாம், மதியம் சாப்பிடலாம், நைட்டு சாப்பிடலாம், ஆகாரத்தை நல்லா புசிக்கலாம். அப்பதான் என்ன செய்யும், மாம்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஆவி வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய ஆகாரத்தை நிச்சயமா சாப்பிடணும். இந்த இடத்துல ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவனே கொடுக்கல அப்படின்னா என்ன செய்யணும், ஆவிக்குரிய விதத்துல ஜனங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஆனா ஜனங்கள் உபவாசம் இருக்கிறாங்களா? நல்லா பாருங்க, அதே வசனத்துல பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சமுத்திரத்தின் ஆமென் கண்டடையாமல் போனார்கள். ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திரம் வரைக்கும் எப்படியாவது வார்த்தை கிடைக்கணும்னு ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, தேடி ஓடுறாங்க. தேடி ஓடியும் என்ன செய்ய முடியல, அவர்களால வார்த்தையை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வார்த்தையை மறைத்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் ஜனங்கள் என்ன செய்யணும், உபவாசம் இருக்கணும். ஆவிக்குரிய விதத்துல ஜனங்கள் உபவாசம் இருந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தேவனே உம்முடைய வார்த்தையை நீர் என்ன செஞ்சிருக்கிறீர், மறைத்து வைத்திருக்கிறீர், இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்கணும். ஆனா உபவாசம் இருக்காங்களா? இல்ல. அங்க இருக்கிற போதகர்கள் என்ன செய்யறாங்க, மார்க் 7வது அதிகாரம் 7-8 பாக்குறோமா, உபவாசம் இருக்கிறாங்களா? உபவாசம் இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறானே. என்ன பார்க்கிறோம், நம்மளுடைய ஆவிக்கு தேவனுடைய சத்திய வார்த்தையை கொடுக்கும் பொழுதுதான் ஆவி என்ன செய்யும், ஜீவனுள்ளதாக இருக்கும். அப்படித்தானே? யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க அப்படின்னா இங்க என்ன பார்க்கிறோம், வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென், ஆமென். நீங்க ஆரம்பத்துல வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு பார்க்க முடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னா யாருக்குள்ளாக ஜீவன் இருக்கு, அவருக்குள் அப்படிங்கிறது அங்க இயேசு கிறிஸ்துங்கிற பேர் இருக்கா?
வார்த்தை முதலாவது பார்க்கிறோமா? முதலாவது வசனத்துல ஆதிலே தேவன், ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. இது எப்படி யாருக்கான ஜீவன் அப்படின்னா, புறம்பான மனிதனுக்கான ஜீவன் கிடையாது. உள்ளான மனிதன் என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளான மனிதன் ஜீவனுடையவனாக இருக்கணும். ஆனா இந்த வார்த்தையை தேவன் தன்னுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா உள்ளான மனிதன் என்ன செய்ய மாட்டான்? ஜீவனுடையவனாக இருக்க முடியாது. அப்படித்தானே? அப்போ ஜீவனுடையவனாக இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன செய்ய வேண்டாம்? மற்ற ஆகாரத்தை நீ புசிக்காதன்னு தான் சொல்றார். மற்ற ஆகாரம்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு உபதேசம். தேவனிடத்துல இருந்து ஒரு உபதேசம் வரல அப்படின்னா ஜனங்கள் எல்லாருமே எந்த உபதேசத்தை தேடி போயிடுறாங்க? இன்னொரு உபதேசம், பூமிக்குரிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்துல 31 இருந்து வாசி பார்த்தீங்கன்னா 2 விதமான உபதேசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? ஆமென். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாக இருந்து பூமிக்குரிய காரியங்களை பேசுகிறான். பூமிக்குரிய காரியத்தை பேசுகிறது பெரிய காரியம் கிடையாது. அப்படித்தானே? எதுனாலும் எடுத்து இதை பண்ண ஆசீர்வாதம், அதை பண்ண ஆசீர்வாதம், இதை பண்ணா தேவன் உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? நிறைய காரியத்தை பேசலாம். பேசுகிறது பெரிய விஷயம் இல்ல. பேசுகிறதை ஜனங்கள் கேட்கும் பொழுது ஜனங்களுடைய ஆத்துமா என்னவாக மாறுகிறது? பூமிக்குரிய உபதேசத்தின் மூலமாக ஜனங்களுடைய ஆத்மா என்ன செய்கிறதுனா திருப்தி ஆயிருது. திருப்தி ஆகுதுன்னா சத்திய வார்த்தையை ஜனங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்களா? காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இங்க பாக்குறோமா? மனுஷனுடைய கற்பனைகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா உபதேசங்களாக போதிக்கிறாங்க. இப்படி உபதேசங்களாக போதிக்கும் போது ஜனங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உண்மையாகவே தேவன் ஒரு ஆகாரத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதை ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஜனங்களுடைய நோக்கம் எல்லாமே இதுதான் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு போல, இதுதான் தேவனுடைய சித்தம் போல அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மையில என்ன செஞ்சிருவாங்க? இந்த வார்த்தைகள் எல்லாமே ஜனங்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இதை கேட்க கேட்க இவங்களுடைய ஆத்மா என்ன செய்யல? ஜீவனுடையதாக மாறுகிறதா? இல்ல. ஒரு குறுகிய மனப்பான்மையில ஜீவன் இல்லாத ஒரு ஆத்மாவை என்ன செய்கிறதுனா இவருடைய ஆத்மா மாறுகிறது. கடைசியாக முடிவு என்னவாகும்? மாம்சம் வந்து நிச்சயமாக அது அழிந்து போகக்கூடிய காரியம். ஆனா ஆவி என்ன செய்யாது? அழியாது. அப்போ இந்த மனுஷனுடைய கற்பனைகளை கேட்டு இந்த ஆகாரத்தை புசிக்கிறதான அந்த ஆவியினுடைய நிலைமை என்னவாக மாறுகிறது? முடிவுல அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகுமா? நித்தியமா தேவனோடு கூட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா பூமிக்குரிய உபதேசமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஜனங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஜீவன் இல்லாத வார்த்தை ஒரு இடத்துல கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதை கேட்டு நம்முடைய ஆத்மாவை நாம சாகடிக்கிறவங்களாக கொல்லுகிறவர்களாக இல்லாமல் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா அந்த ஆகாரத்தை புசிக்காமல் தவிர்ப்பது நல்லது. அதுதான் தேவன் சொல்ல வராரு. அடுத்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். தேவனுடைய வசனத்தை என்ன செஞ்சாங்க? புறம்பே தள்ளிடுறாங்க. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தான் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் மற்ற உபதேசங்களை இவர்கள் பெற்றுக்கொள்கிறது மூலமாக என்னவா மாறுகிறாங்க? அவங்களுடைய ஆத்மாவானது மரிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவங்களுக்குள்ளாக ஒரு தாகம் இருக்குமா? இருக்காது. வீட்டில் அப்பா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அப்படிதானே? அப்பா வேலைக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு நிச்சயமா ஏதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாங்கிட்டு வருவாங்க. ஆனா குழந்தைகள் அப்பா வருவார்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி வர்றதுக்கு லேட் ஆயிரும் போல அப்படின்ட்டு தூங்கிடுவாங்க. அல்லது வீட்டில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு சாப்பாடு எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஆசையா ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு, நம்ம குழந்தைகள் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு.
குழந்தைகளால சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏற்கனவே சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? அதிருப்தி ஆயிட்டாங்க. அவங்க வயிறு நிறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? சாப்பிட கொடுத்தாலும் அவர்களால சாப்பிட முடியாது. அவங்களுடைய இருதயத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தானே? இதே போலதான் ஆவிக்குரிய விதத்திலையும் நம்முடைய ஆத்மாவுக்கு சரியான ஆகாரம் இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? பட்டினி போட்டுடலாம். அப்படித்தானே? உபவாசம் இருந்துடலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? மனிதனுடைய உபதேசத்தையோ வேற ஒரு உபதேசத்தையோ ஜனங்கள் கேட்க கூடாது. அப்படி வேற ஒரு ஒரு உபதேசத்தை கேட்கிறோம் அப்படின்னா என்னவாகும்? நம்முடைய ஆத்மா அந்த ஒரு உபதேசத்தின் மூலமாக திருப்தி ஆயிரும். நித்திய ஜீவனுக்கான ஆகாரத்தை யோவான் 6:27 பார்த்தோமா? நித்திய ஜீவனுக்கான ஆகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்? நாம அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் அப்படின்னா என்ன செஞ்சிருச்சு? ஏற்கனவே வயிறு நிறைஞ்சிருச்சு. இதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, தாகமா இருக்கிறவர்கள் மாத்திரம் என்னிடத்தில் வரட்டும் சொல்றாரு. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அமேன், அமேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்பது யாரு? இயேசு கிறிஸ்து தான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அந்த ஜனங்கள்கிட்ட ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல தாகமா இருக்கிறவர்கள் மட்டும் என்ன செய்யுங்க? ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்ப தாகமா இருக்கணும்னா முதல்ல அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? உபவாசம் இருந்திருக்கணும். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்களை சேர்ந்த ஜனங்கள் யாராவது இயேசு கிறிஸ்து பின்பற்றினாங்களா? இல்ல. ஏன் இல்ல? அவங்க ஏற்கனவே ஒரு உபதேசத்தை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே ஆகாரத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய வயிறு எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கு. எங்களுடைய போதகர் இவர் தான், இதுதான் பின்பற்றணும், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து தாகமா இருந்தால் என்ன இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன செய்யல? யாருமே இயேசு கிறிஸ்துவ பின்பற்றல. 12 சீஷர்கள் மாத்திரம் தான் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து பின்பற்றுறாங்க. ஏன் அப்படின்னா 12 சீஷர்களும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? 12 சீஷர்களும் ஆவிக்குரிய விதத்துல உபவாசம் இருந்திருக்காங்க. அவங்க என்ன செய்யல? நம்ம ஆவிக்குரிய விதத்துல உபவாசம் இருந்திருக்காங்க நம்ம பாக்குறோம். இன்னொரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யல? இந்த பரிசேயர் சதுசேயரோட உபதேசத்தை அவங்க கேட்காதனால அவங்களுடைய ஆத்மா எப்படி இருக்குன்னா அது உபவாசிக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. சாப்பிடல அவங்களுடைய ஆத்மா. அப்போ இயேசு கிறிஸ்துவான ஒரு சத்திய வார்த்தைகளை பேசும் பொழுது என்ன செய்யறாங்க? உடனே இயேசு கிறிஸ்துவ பின்தொடர்கிறார்கள். வார்த்தை தான் எப்படி இருக்குது? ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 47 50 வரைக்கும் வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அமேன், அமேன். இப்ப ஜனங்கள் உபவாசத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன செய்யறாருன்னா அப்பம் கொடுக்கிறார். உண்மையாகவே அப்பத்தை கொடுத்தாரா இயேசு கிறிஸ்துவானவர்? இல்ல. ஆனா மோசேயினுடைய நாட்கள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? முதல்ல மன்னாவை கொடுக்கிறாரு. மன்னாவை கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பசியை தான் உண்டு பண்றாரு. ஆகாரம் கொடுக்கல. அவங்க தேவனிடத்துல கேட்கும் பொழுதுதான் தேவன் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். அதே போல ஆவிக்குரிய விதத்துல யாரெல்லாம் பசியோடு உபவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மன்னாவை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த மன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்யறாருன்னா யோவானுடைய சீஷர்கள் வந்து நாங்களும் பரிசேயரும் உபவாசிக்கிறோமே, நீரும் உம்முடைய சீஷர்களும் உபவாசிக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றது என்ன? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் பொழுது இவர்கள் உபவாசிப்பார்கள். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? உபவாசிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆகாரமானது இப்ப உபவாசம் இருக்கக்கூடிய நேரம் கிடையாது.
இயேசு கிறிஸ்துவானவர் அங்க இருக்கிற நேரத்துல. ஏன்னா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஆகாரத்தை புசிச்சுட்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது எப்படிப்பட்டதான ஒரு ஆகாரம், எப்படிப்பட்டதான வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை. பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்கள் மறைபொருளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்துடைய உண்மையான அர்த்தத்தை என்ன செய்கிறாரு இயேசு கிறிஸ்து ஜனங்கள்கிட்ட அவர் கொடுக்கிறாரு. இந்த நேரத்துல ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? உபவாசிக்க கூடாது. உபவாசிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல உபவாசிக்கணும். உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலகட்டத்துல உபவாசம் இருக்கக்கூடாது. வார்த்தைகளை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நேரத்துல அந்த சத்திய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளான மனிதன் என்னவாக மாறுகிறான்? ஜீவனுள்ள ஒரு மனிதனாக மாறுகிறான். அதற்கு அப்புறமா தான் அவன் என்ன செய்ய முடியும்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். அமேன், அமேன். பழைய ஏற்பாடுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய நாட்களையும் சரி, அதுக்கு பின்னாடியும் கூட பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நீங்க பிரவேசிங்கன்னு சொல்லி எந்த இடத்துலயுமே பார்க்க முடியாது. எப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்கள் இடத்துல வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து தான் முதலாக எதை பத்தி பேசுகிறாரு? பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஏன், எதற்கு அப்படின்னா இப்பதான் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்து ஜனங்கள் என்ன செய்யறாரு? பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அனுப்புகிறார். அப்போ ஜனங்கள் ஜீவனுள்ள இந்த வார்த்தை இருந்தால் மாத்திரம்தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ இந்த வார்த்தை தேவைன்னா முன்னாடி என்ன செய்யணும்? உபவாசம் இருந்திருக்கணும். உபவாசம் இல்லை அப்படின்னா இந்த வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கவும் முடியாது. எந்த பரிசேயர் சதுசேயராவது அவரை பின்தொடர்ந்த ஜனங்களாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல எங்கேயா பார்க்க முடியுதா? இல்ல. அவங்க என்ன செஞ்சாங்க? மாம்ச பிரகாரமாக உபவாசம் இருந்தாங்க. ஆவிக்குரிய விதத்துல என்ன செய்யல? உபவாசம் இருக்கல. அவர்களால் என்ன செய்ய முடியல? ஆவிக்குரிய வார்த்தை வரும்பொழுது அவர்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அவர்கள் நுழையவும் முடியவில்லை. ஆமென். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மாம்சத்தை குறித்து அவர் பேசுகிறார். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள் ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள்ல எழுப்புவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல அவர் பேசுகிற அந்த மாம்சம் அப்படிங்கிறது எதை பத்தி பேசுறாரு? ஆமென். யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் என்ன செய்யாது? எதுக்குமே உதவாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாகவும் இருக்கிறது. உங்களுடைய ஆத்மா பிழைக்கும்படியாக, உங்களுடைய ஆத்மா நித்தியமாக தேவனோடு கூட இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? மாம்சத்தை பத்தி அவர் சொல்லல, ஆவிக்குரிய ஆகாரத்தை பத்தி சொல்றாரு. தேவனுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்ன செய்யணும்? ஜனங்கள் புசிக்கிறவர்களாக இருக்கணும். புசிக்கிறது, இந்த இடத்துல ஆகாரம் கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். மணவாளன் என்ன செய்யறாரு? இந்த இடத்துல ஆகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் சீமோன் பேதுரு சொல்றாரு 68வது வசனத்துல. சீமோன் பேதுரு அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அப்போ இந்த நேரத்துல என்ன செய்யப்படுகிறது? ஜனங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்துல ஜனங்கள் என்ன செய்ய வேண்டாம்? உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்துல என்ன செய்யணும்? வார்த்தையை கேட்கணும். ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்துல வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. செவி கொடுக்கணும். அந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டாம்? உபவாசம் இருக்க வேண்டாம். ஆனா மார்க் 7வது அதிகாரத்துல பார்த்தோமா, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஆராதனை செய்ய கற்பனைகளை போதிக்கிறாங்க. அப்படின்னா அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன செஞ்சணும்? உபவாசம் இருந்து கொள்ளணும். ஆமென், ஆமென். இது இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை நாட்கள்ல சீசர்கள் இப்படி இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்கள்ல மணவாளன் எடுபடும் நாள் ஜனங்கள் என்ன செய்யணுமா? உபவாசம் இருப்பார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரா? பார்த்தோமா? அப்போ மணவாளன் இயேசு கிறிஸ்துவானவர் முதலாம் வருகையில வந்தார். அவர் கடந்து சென்றதுக்கு பின்பு ஜனங்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கணும்? உபவாசம் இருந்திருக்கணும். ஆனா ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்தாங்களா?
இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புமுள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா சாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். அமேன் அமேன். என்ன பார்க்குறோம்? மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்? இதுல பார்க்கறதான வேசித்தனத்தின் உக்கிரமான மது அப்படின்னா என்னது? மது அப்படிங்கிறது எதுல இருந்து தான் தயாரிப்பாங்க? திராட்சை செடியில இருந்து தான் மது அப்படித்தானே? இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அநேக திராட்சை செடிகள் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன செய்யறாங்க? நிறையா மதுவை வந்து அவங்க வந்து ரெடி பண்றாங்க, குடிக்கிறாங்க. ஸோ ஆவிக்குரிய விதத்துல இந்த மது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? உபதேசங்களை குறிக்கிறது. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருந்தார்? யோவான் 15வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நானே மெய்யான திராட்சை செடி. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்கிற உபதேசம் என்னன்னா நித்திய ஜீவனுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகிறதான ஒரு உபதேசமாக இருக்கிறது, ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அது என்னன்னா மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறது. ஆனா இங்க பார்க்கறதான மது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? வேசித்தனத்தின் உக்கிரமான மது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இயேசு கிறிஸ்து இருந்து கொடுக்கப்படவில்லை. ஆனா ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? 3வது வசனத்துல பார்க்கும்போது எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க? குடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படாத உபதேசத்தை எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க? உட்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, எல்லா ஜனங்களும் இப்படி உட்கொண்டுட்டே இருக்கும் பொழுது தேவன் உண்மையாகவே ஏற்ற ஒரு நேரத்துல ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்துல ஜனங்களால பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய 1ஆம் வருகை இருந்ததோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையும் இருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல தான் தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும்னா உபவாசம் இருக்கணும். ஆமென் ஆமென். ஆவிக்குரிய விதத்துல தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உபவாசம் இருக்கணும். எல்லா விதமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? பெற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லா விதமான உபதேசத்தையும் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? பெற்றுக்கொள்ளக்கூடாது. அது எல்லாமே ஜனங்களுக்கு ஜீவனை உண்டாக்காது. அந்த நேரத்துல ஆவிக்குரிய விதத்துல அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்காம இருப்பதுதான் என்னன்னா ஆவிக்குரிய உபவாசமாக இருக்கிறது. ஆமென். அப்படி யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் என்ன செய்வாங்கன்னா சத்திய வார்த்தையானது கொடுக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கேயும் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் 1ஆம் வருகையில பேசினாரோ தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் சொன்னாரோ 2ஆம் வருகையிலும் அதே போல ஒரு காரியத்தை சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16-17 வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆமென் ஆமென் ஆமென். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். அப்ப தாகமா இருக்கணும்னா அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? தாகமா இருக்கணும்னா முன்னாடி நல்லா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா தாகமா இருக்க முடியுமா? என்ன செஞ்சிருக்கணும்? உபவாசம் இருந்திருக்கணும். யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் தாகமா இருக்கிறாங்க. அவங்க மட்டும் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஓடி வருகிறார்கள். ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்யறாரு? சபைகளுக்கு இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்புகிறேன். என்ன செய்யறாருன்னா இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும். நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு புத்தகம் எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா? புதிய ஏற்பாடு புத்தகம் இல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? முழுவதும்
ஒரு மறைப்பொருளான ஒரு காரியமாக தான் அப்படித்தானே. அப்ப இந்த நேரத்துல தேவன் என்ன செய்யறாரு? இந்த ஆகாரம் கொடுக்கிறார். இந்த மறைபொருளுக்கான சரியான ஒரு அர்த்தத்தை என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாம் வருகையில ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ யார் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த வார்த்தையெல்லாம் எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தாகமா இருக்காங்களோ, மற்ற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் மற்ற உபதேசத்தின் மூலமாக இது தான் சொல்லி பூமிக்குரிய காரியத்தை பார்த்து அவங்களுடைய மனசு திருப்தி ஆயிருச்சு அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க? இந்த வார்த்தையை பின்தொடருவார்களா? யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா பின்தொடர மாட்டாங்க. அந்த நேரத்துல தான் ஜனங்கள் உபவாசிக்கணும். அப்படி உபவாசிக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யறாருன்னா, இந்த ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிறார். தாகமா இருக்கிறவர்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அழைத்து இந்த ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். முடிவுரை வாசிங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை ஆவிக்குரிய உபவாசம் செய்வது நமக்கு மிகவும் முக்கியமானது. சத்தியத்தையும் பொய்யான சத்தியத்தையும் வேறுபடுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தேவனின் ஆகாரத்தை நாம் புசிக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிற வரைக்கும் இந்த காரியங்கள் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை அப்படின்னா அந்த நேரத்துல ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறதான ஒரு உபவாசமாக இருக்கிறது. நம்முடைய புறம்பான மனுஷனுக்காக உபவாசம் இல்லாமல் உள்ளான மனிதனுக்காக என்ன செய்யணும்னா உபவாசம் இருக்கணும். ஆனா ஒரு ஏற்ற நேரத்துல தேவன் அந்த காரியத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்துல என்ன செய்யணும்? ஜனங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சத்தியத்தையும் பொய்யான சத்தியத்தையும் வேறுபடுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தேவனின் ஆகாரத்தை நாம் புசிக்க வேண்டும். என்னன்னா சத்திய வார்த்தை இதுதான் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆகாரம் அப்படிங்கிறத என்ன செய்யறாரு? தாகமா இருக்கிறவர்களே வாருங்கள் சொல்லி அழைத்து அவர்களிடத்துல கொடுக்கும் பொழுது ஜனங்கள் வந்து அந்த ஆகாரத்தை என்ன செய்யணும்? அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். இப்ப நாம வாழ்கிற காலம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஆகாரத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அப்போ இந்த நேரத்துல ஜனங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஆகாரம் என்ன அப்படிங்கிறதை எதிர்பார்த்து புசிக்கக்கூடியதான காரியமாக இருக்கிறது. அப்போ வேறுபடுத்தி பார்க்கணும், எந்தெந்த இடத்துல உபவாசம் இருக்கணும், எந்தெந்த இடத்துல ஆகாரத்தை புசிக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? தேவனுடைய ஜனங்கள் வேறுபடுத்தி பார்க்கணும். அமேன், அமேன், அமேன். ஜெபமணி முடிப்போம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்றதான அந்த உபவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்டது போல எங்களுடைய ஆத்துமானது ஆண்டவரே உம்முடைய பார்வையில் அது ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. இந்த ஆத்துமாவே ஆண்டவரே நாங்கள் சரியாக பராமரித்துக் கொள்வதற்காக ஆண்டவரே பலவிதமான உபதேசங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நாங்கள் உபவாசம் இருக்கவும், சத்திய வார்த்தை ஆண்டவரே நீர் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு இதன் அடிப்படையில் நாங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மத்தியிலிருந்தும் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்ததாமே ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் எல்லோருமே ஆண்டவரே ஆவிக்குரிய விதத்துல உபவாசம் இருக்கவும், தேவனே சத்திய வார்த்தை வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளவும் அவர்களுடைய ஆண்டவரே மனக்கண்களை கர்த்தர் திறந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக நீர் வழி நடத்தினீர், அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வார்த்தையினால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாரும் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆமென். இப்பொழுது கூட அறிவிப்புக்கான நேரமாக இருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில காலையில் 10 மணி அளவில் நமக்கு நேரடியான ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இணையதளத்திலையும் நமக்கு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இணையதளத்தில் தூர இடத்துல இருக்கிறவங்க அவங்க இணைந்து அவங்க ஆராதிப்பாங்க. சென்னையில் இருக்கிற நாமளும் சேர்ந்து வரலாம், நம்மளுடைய நண்பர்களையும் அழைத்து கொண்டு வரலாம், உறவினர்கள் அவர்களையும் அழைத்து கொண்டு வரலாம். அடுத்தது, இன்னைக்கு நம்மளுடைய போதகர் சொன்னது போல வேதாகமற்றை பற்றின காரியங்களை நம்ம இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும். அப்படிதானே? எத்தனை நாளைக்கு தான் நம்ம உபவாசம் இருக்கணும்? அப்போ நமக்கு வார்த்தை வேணும்ல. வார்த்தை வேணும்னா
நமக்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடி வகுப்பானது இந்த இடத்துல வைத்து நமக்கு நடக்க இருக்கிறது. நேரடியான வகுப்பு நமக்கு ஆன்லைன்லையும் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. நேரடி வகுப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து நமக்கு துவங்க இருக்குது. நம்மளுடைய போதகர் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ மண்டே தேர்ஸ்டே நமக்கு 6:30 மணிக்கு நமக்கு கிளாஸ் இருக்கும். இதனுடைய லிங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு கொடுக்கப்படும். நமக்கு எல்லாமே ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆன்லைன் பைபிள் கோர்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. வருகிற நாட்கள் நமக்கு ஆன்லைன்லேயும் கிளாஸ் இருக்கும். அது குறித்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்லைனில் எப்போ கிளாஸ் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் வார்த்தையை பெற்றுக்கொண்டால் போதாது, அப்படி தானே? நம்ம கூட இருக்க வார்த்தையை பெற்றுக்கிறணும். அதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. இன்றைக்கி 2 பேருக்கு பர்த்டே. ஸோ நம்ம மத்தியில் இருக்கிற ஸ்டீஃபன் பிரதருக்கு பர்த்டே, சிஸ்டருக்கு வந்து மெர்சி சிஸ்டருக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, சரிங்களா? ஸோ அவங்களுக்காக அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து கடைசியாக ஹவுஸ் ப்ரேயர் நமக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடுகளில் வந்து ஜெபிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வீடுகளில் வந்து ஜெபிக்கலாம். அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாமே செய்வோம். இப்பொழுதும் காணிக்கை நேரமாக இருக்குது. நம்ம எழும்பி நின்று நம்ம காணிக்கை செலுத்தலாம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில் கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் விதைத்திருக்கிறோம். இந்த விதையை கர்த்தர் நீர் ஆண்டவரே 30, 60, 100 எங்களுக்கு நீர் விலை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் அநேகமாக இருந்தாலும் எங்களுடைய தேவைகளை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அதிகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் எங்களுக்கு உள்ள கொஞ்சத்தில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் அதிகமாய் கொடுப்பதற்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உமக்கு அதிகமாய் கொடுக்க நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து நீர் வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது முடிவு ஜெபத்தை போதகர்கள் எடுப்பாங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே
பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொன்னது போல ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக வருகிற இந்த ஒரு நாள் ஆனது ஆண்டவரே எங்களுடைய பார்வையில அது ஒரு விசேஷித்த ஒரு நாளாக இருக்கிறது. உண்மையான தேவனுக்கு ஆண்டவரை ஆராதனை செலுத்தவும் உண்மையுள்ள மனதோடு கூட ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த உடைய உன்னதமான உடைய பாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனாலும் எங்களை நீர் தெரிந்தெடுத்து எங்களை நீர் முன்குறித்து உம்முடைய அழைக்கப்பட்டதான இந்த அழைப்பின்படி ஆண்டவரே நாங்கள் கடந்து வரவும் உண்மையுள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்தவும் கர்த்தர் கொடுத்த உன்னதமான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனை மாத்திரம் நீர் அங்கீகரித்திருக்கிறீர், நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமான ஆண்டவரே உம்முடைய பார்வையில அது வெளியேற பெற்ற ஆத்மாவாக இருக்கிறது. இந்த ஆத்மா கலங்கக்கூடியதான வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்காதபடி அந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உபவாசிக்கவும் சத்திய வார்த்தை கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவரே சத்திய வார்த்தை நாங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஆண்டவரே தேவனுடைய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அநேக பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவரே போராட்டங்களின் மத்தியிலும் வருத்தங்கள் கலக்கங்கள் பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறார்கள். அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அவருக்கு ஆண்டவரே நல்ல ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனே உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் கூடும் எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கர்த்தர் நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். அவர்கிட்ட ஒரு பெரிய காரியத்தை எங்களுடைய வாழ்நாட்கள் நீர் செய்ய போகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர். உம்முடைய வல்லமையானது ஆண்டவரே வெளிப்பட்டது. உம்முடைய ஆண்டவரே சத்தியமுள்ள வார்த்தையானது வெளிப்பட்டது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம். பரமண்டல நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கிக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. ஆன்லைன்ல கலந்து கொண்டவங்களுக்காகவும் ரொம்ப நன்றி. நீங்க கலந்து கொண்ட காரியத்தை, நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவர்களிடத்துல நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.